ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோமன் நியூமரல்ஸ். ஸோ இது ஏற்கனவே ஒரு 3-4 தடவை டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இனிமேல் கேட்கக்கூடிய சான்சஸ் அதிகம் தான். ஸோ அப்படி இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டுட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. பட் அதில் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரேங்க்கில் முன்னாடி போயிடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஸோ என்டையர் கான்செப்டை இதிலேயே பார்த்துடலாம். ஒரே வீடியோவில் மொத்த கான்செப்டையுமே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயம் ரோமன் நியூமரல்ஸ்னால் பேசிக்கானது 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ 1 to 10 நம்பர் முடிக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அப்போ இந்த 1 to 10 அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஸோ அப்போ இதிலிருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இங்கே 1 2 3 இந்த 4ன்னு இருக்கா. ஸோ 4 ஏன் நம்ம இப்படி எழுதலை? 4 கோடு 3க்கு இப்படி தானே 3 கோடு போடுறோம். அப்போ 3, அப்போ ஏன் 4 இப்படி எழுதலை? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரூல் இங்கே தான் நமக்கு வருது. என்ன அப்படின்னா, ஒரு ரோமன் நியூமரல், அதாவது ஒரு ரோமன் லெட்ரு 3 தடவைக்கு மேலே ரிப்பீட் ஆகக்கூடாது. அதாவது மோர் தென் 3 times, நோ ரிப்பீட்டேஷன். ஸோ 3 தடவைக்கு மேலே ரிப்பீட் ஆகக்கூடாது. இது ஃபஸ்ட்டு ரூல். ஓகேவா? இப்போ அதே மாதிரி தானே இங்கேயும் இருக்குது. இது 8. அப்போ 8க்கு 3 கோடு நான் போடுறேன்னா 8க்கு 3 கோடு போடுறேன். ஸோ பார் போட்டு எழுத வேணாம். ஓகேவா? இனிமேல் வேணாம். பாருக்கு மேலே மட்டும் பார் போட்டால் அதுக்கு வேறு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்பயும் வழக்கமாக எழுதுறது தான். பட் இனிமேல் அப்படி எழுத வேணாம், இப்படியே பழகிக்குவோம். ஸோ அப்போ 8 அப்படிங்கிறது இப்படி இருக்குது, இது 8. அப்போ 9 அப்படிங்கிறதுக்கு ஏன் 4 கோடு போடலை? கரெக்டு தானே? அப்போ இது 9ன்னு ஏன் வரலை? இது தப்பு. ஏன் இப்படி எழுதாமல் நம்ம இப்படி எழுதியிருக்கோம்? ஸோ அதுவும் அதே காரணம் தான். 3 தடவைக்கு மேலே ரிப்பீட்டேஷன் ஆகக்கூடாது. ஓகே தானே? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, 4 அப்படிங்கிற நம்பரை இப்படி, இது 5, 5க்கு முன்னாடி 1 போட்டு எழுதியிருக்கோம். இது தானே 4. அப்போ ஏன் இப்படி எழுதுகிறோம்? அப்போ இது 1 குறிக்குது, இதை 5 குறிக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன நம்பர், அதுக்கப்புறம் பெரிய நம்பர். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுதணும். ஓகேவா? அப்போ 5 காட்டி 1 சிறுசு தானே. அப்போ ஃபஸ்ட்டு சிறுசு அப்புறம் பெருசு அப்படின்னு வந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணணும். இது செகண்ட் ரூல். 9க்கும் நம்ம அதே தான் பண்ணியிருப்போம். 9 அப்படிங்கிறது இது 1, இது 10. கரெக்டு தானே? எக்ஸுங்கிறது 10. அப்போ 10 - 1 = 9. அப்போ ஃபஸ்ட்டு சின்ன நம்பர், அதுக்கப்புறம் பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை செகண்ட் ரூல் எழுதிக்கவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மால் நம்பர், செகண்டு அதை காட்டி லார்ஜர். அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்யணும்னா சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகே தானே? அப்படி இருந்தால் நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். கரெக்டு தான்? அதுக்கப்புறம் ஸோ இப்போ 10 அப்படிங்கிறது எக்ஸு, 9ங்கிறது இப்படி எழுதிக்கிட்டோம். ஸோ இதே இது 6க்கு வாங்கலேன். 6க்கு இப்படி போடுறோமா? அப்போ இது என்ன? இது 5, இது 1. அப்போ 1 + 5ன்னு போடுறோமா? இல்லை 5 + 1ன்னு வச்சுக்கிறேன். 5 + 1ன்னு போடுறோமா? அப்போ 6ன்னு ஆகுது. அதே மாதிரி தானே இங்கே 7க்கும் அதே தான். 5 + 2, 8க்கும் அதே தான். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பெரிய நம்பர், அப்புறம் சின்ன நம்பர் வந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கணும். அது 3வது ரூல். அப்போ ஃபஸ்ட்டு லார்ஜு, அடுத்து ஸ்மாலு. அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? ஆட் பண்ணிக்கணும். 3 கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு இது 3 தடவைக்கு மேலே ரிப்பீட் ஆகக்கூடாது. செகண்டு ஃபஸ்ட்டு சின்ன நம்பரும் அதுக்கப்புறம் பெரிய நம்பரும் வந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணிக்கணும். 3வது ஃபஸ்ட்டு பெரிய நம்பரும் அதுக்கு அடுத்து சின்ன நம்பரும் வந்தால் ஆட் பண்ணிக்கணும். ஓகே தானே? ஸோ 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த நம்பர் 1 to 10 எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச நம்பர். இதை வச்சே தான் நான் இவ்வளோ தூரமும் பேசுகிறேன். ஓகே தானே? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1 to 10 எழுதிக்கிறோம். ஸோ அதிலேருந்தே 4 வச்சு பேசியிருக்கேன், 9 வச்சு பேசியிருக்கேன், அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம்? 6 வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ எப்படி ஆட் பண்ணணும், எப்படி சப்ராக்ட் பண்ணணும், எது எத்தனை தடவைக்கு மேலே ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பேசியாச்சு. ஸோ இப்போ அடுத்து 10க்கு அப்புறம் போவோம். ஸோ அப்போ 10க்கு அப்புறம் 20 எப்படி எழுதலாம்? எக்ஸ்ன்னு எழுதலாமா? 20 எப்படி எழுதலாம்? எக்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ 10 + 10ன்னு வரப்போகுது. ஓகேவா? அப்போ 30 எப்படி எழுதலாம்? இது 30, இது 20, இது 30. அப்போ 40 எப்படி எழுதலாம்? 40 எப்படி எழுதலாமா? எழுதக்கூடாது. காரணம் என்ன? நமக்கு ஃபஸ்ட் ரூல் என்ன சொல்லுது? 3 தடவைக்கு மேலே ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ இது 4 தடவை வருது. அப்போ இப்படி எழுதக்கூடாது. அப்போ 40 எப்படி எழுதணும் அப்படின்னா, நமக்கு 50லேருந்து 10 கழித்து 40 எழுதலாம். அப்போ 50க்கான நம்பர் என்னன்னு தெரியணும்ல. ஸோ அதனால் இங்கே நான் எழுதி வச்சுக்கிறேன். ஸோ இந்த பேஜ்லேயே கூட நான் ஓரமாக எழுதிடுறேன். ஸோ அப்போ 1 5 10 50 100 500 1000.
ஓகேவா? 1 5, அதாவது 1 5 ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 10 1ஓட 0 ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 5ஓட 0 கரெக்டாக. அப்போ 10ஓட 0, அப்புறம் 50ஓட 0, அதுக்கப்புறம் 100ஓட 0. ஸோ அவ்வளோதான். ஸோ 1 5 10 50 100 500 1000 இது முடிக்க இப்படி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன 1க்கு 1ன்னு தெரியும், 5க்கு இப்படி வி போடுவேன், 10க்கு எக்ஸ்ன்னு தெரியும், 50க்கு என்னது 50க்கு எல், 100க்கு சி, 500க்கு டி, 1000க்கு எம். எல்சிடிஎம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்சிடிஎம். ஸோ இது 1 5 10 தெரியும். அப்போ இதுக்கு வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், 50 100 500 1000 எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், எல்சிடிஎம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. இந்த 100க்கு மட்டும் 100 சீன் போடுறோமா, சி ஃபார் செஞ்சுரியா, செஞ்சுரியை எப்படி எழுதணும், செஞ்சுரிக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் சி தானே, அப்போ 100. ஓகேவா? அப்போ செஞ்சுரிக்கு ஃபஸ்ட் லெட்டர் சி, அதனால் 100, சிஏ வந்துட்டு 100 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே தானே? ஸோ இப்போ இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் ஏன் இந்த பேஜில் தனியாக எழுதுறேன் அப்படின்னா இதெல்லாம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அடுத்து அப்போ 40 எப்படி எழுதலாம், 40 எப்படி எழுதலாம் அப்படின்னா 50 - 10ன்னு எழுதலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி எழுத முடியாது, ஏன்னா ஃபஸ்ட்டு ரூல் நமக்கு இடிக்குது. அதனால் 50 - 10ன்னு தான் எழுதணும். அப்போ 50 - 10 அப்படிங்கன்னா 50க்கு நமக்கு என்ன தெரியும், எல்லுன்னு தெரியுமா. அப்போ எல்லு மைனஸ் 10னா என்னது எக்ஸு. அப்போ நான் இப்போ இதை எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ்எல்னு எழுதலாமா. ஏன்னா ஃபஸ்ட்டு 10 அப்புறம் 50. ஸோ இதுக்கு நமக்கு ரூல் இருக்குது. ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் 10ங்கிறது சின்ன நம்பர், 50 காட்டி அடுத்து பெரிய நம்பர். அப்போ ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் அப்புறம் பெரிய நம்பர்னால் சப்ராக்ட் பண்ணணுமா. அப்போ கரெக்டு தானே. அப்போ இது சப்ராக்ட் பண்ணது. ஸோ எப்படின்னா இந்த எக்ஸுங்கிறது என்ன குறிக்குது 10, எல்லுங்கிறது 50. அப்போ ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் அடுத்து பெரிய நம்பர்னால் 50 - 10 = 40 வந்துருச்சா. ஸோ அப்போ 40 அப்படிங்கிறத எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஏன் இதுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி நம்ம படிக்கிறப்ப தான் மறக்கவே மறக்காது. அப்போ 40 அப்படிங்கிறத எப்படி எழுதுகிறோம், எக்ஸ்எல் அப்படின்னு எழுதுகிறோம். 40 அப்படிங்கிறத எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். அதுக்கப்புறம் 50க்கு நமக்கு தெரியும், 50க்கு என்ன எழுதுகிறோம், 50க்கு எல் அப்படின்னு சொல்லி இருக்குது. 50க்கு என்னது எல்லுன்னு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 60 70 80லாம் ஓகே. ஸோ அடுத்து 90ன்னு இருக்குது. இப்போ ஏன்னா 4க்கும் 9க்கும் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல, 4 ஏன் இப்படி எழுதுகிறோம் 9 ஏன் இப்படி எழுதுகிறோன்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி தான் இங்கே 90 இருக்கும். அப்போ 90 எப்படி எழுதணும், 100 - 10ன்னு எழுதணும். ஓகேவா? அப்போ 100 - 10னா 100க்கு நமக்கு தெரியும் சின்னு இருக்குது. அப்போ சி -10, அப்போ 10க்கு எக்ஸ், அப்போ சி - எக்ஸ் அப்படின்னா எப்படி எழுதணும், எக்ஸ் சின்னு எழுதணுமா. எக்ஸு அப்படிங்கிறது 10, சிங்கிறது 100. அப்போ ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் அப்புறம் பெரிய நம்பர் அப்படின்னா 100 - 10ன்னு எழுதுவோம். அப்போ 90 வந்துருச்சா. அப்போ எக்ஸ் சி அப்படிங்கிறது தான் 90ஓட வேல்யூ. ஓகே தானே. எக்ஸ் சி அப்படிங்கிறது தான் 90னுடைய வேல்யூ. ஸோ அடுத்து இப்போ நான் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ 100 அப்படிங்கிறத நான் எப்படி எழுதுவேன், சின்னு எழுதுவேன். அப்போ 100ங்கிற சியை நான் ஏன் இப்படி எழுதக்கூடாது, எல்னு 50 + 50 ஏன் இப்படி எழுதக்கூடாது. இப்போ 20ன்னு இருக்குப்பா, 20க்கு எக்ஸ்ன்னு எழுதத்தானே செய்கிறோம், 10 + 10ன்னு. அப்போ 100க்கு மட்டும் ஏன் இப்படி எழுதக்கூடாது, 50 + 50க்குன்னு. இதே கேள்வியை நீங்கள் எங்கே கேட்டிருக்கணும் அப்படின்னா 10ன்னு இருக்கா, 10க்கு நான் எக்ஸ்ன்னு போடுவேன். ஏன் 5 எழுதலை, வின்னு ஏன் எழுதலை, 5 + 5 10 தானே, ஏன் எழுதலை, எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். கரெக்டு தானே, கேள்வி கரெக்டு தானே. அப்போ எதெல்லாம் ரிப்பீட்டே ஆகக்கூடாது அப்படின்னா அதாவது 5 50 500 இது 3மே ரிப்பீட்டே ஆகக்கூடாது. எல்லு டி இந்த 3மே ரிப்பீட் ஆகக்கூடாது. இதை போய் ரூல் எழுதிடவா. அப்போ 4வது விஷயம் என்ன அப்படின்னா வி எல்லு டி இதுக்கு வந்து நோ ரிப்பீட்டேஷன். இதுக்கு இது வந்து ரிப்பீட்டே ஆகக்கூடாது. இப்போ 5 நான் 2 தடவை எழுதுனேன்னா எத்தனைன்னு வரும், 10ன்னு வரும். 10க்கு நமக்கு தனியாக நம்பர் இருக்குது, அதனால் ரிப்பீட் ஆகக்கூடாது. அதே மாதிரி எள்ளு 2 தடவை எழுதுனேன்னா 100ன்னு வரும். 100க்கும் எனக்கு சின்னு ஒரு நம்பர் இருக்குது, அதாவது ஒரு லெட்டர் இருக்குது, அதனால எழுதக்கூடாது. டி அப்படிங்கிறத நான் ரிப்பீட் பண்ணி டின்னு எழுதுனேன்னா 1000ன்னு வருமா. அப்போ 1000க்கு எனக்கு எம்முன்னு இருக்குது, அப்போ இது ரிப்பீட்டேஷனில் வரக்கூடாது. ஸோ நான் இந்த பேஜில் எழுதுறது எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக்கு. இது தெரிஞ்சிச்சுன்னா எப்படினாலும் நம்ம போட்டுடலாம் ஈஸியாக. ஸோ அதுக்காக தான் இதை ஃபுல்லாக நான் தனியாக ஒரு பேஜில் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ எதெல்லாம் ரிப்பீட்டேஷனே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் இது. ஸோ அடுத்த விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா 1 எதுலேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த 1ன்னு இருக்குது, எந்த வேல்யூலேருந்து நான் 1 மைனஸ் பண்ணலாம் அப்படின்னா 5 10
அதாவது இந்த வி எக்ஸ்லேருந்து மட்டும்தான் நான் 1 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ 49ன்னு கேட்குறாங்க. 49ங்கிறத 50 மைனஸ் 1. அப்போ 50 அப்படிங்கிறதுக்குரிய வேல்யூ என்னது? எள்ளு. கரெக்டாக? அப்போ எள்ளு மைனஸ் 1 இப்படி எழுதிட்டு 1Lன்னு நான் எழுதலாமான்னா எழுதக்கூடாது. அப்போ 1 எதுலேருந்து நான் மைனஸ் பண்ணலாம்? விலேருந்து பண்ணலாம், எக்ஸ்லேருந்து பண்ணலாம். அதாவது வினா இப்படி 1ன்னு இருக்குல்ல, இப்படி எழுதுகிறோம். இது வந்து 4ன்னு வரும். அதே மாதிரி இது 9. அப்போ 1 நான் எதுலேருந்து கழிச்சுக்கலாம்? 5, 10லேருந்து மட்டும்தான் கழிச்சுக்கலாம். இதே மாதிரி தான் எக்ஸுன்னு இருக்குல்ல, அதாவது 10ங்கிற நம்பரை நான் எதுலேருந்து மட்டும்தான் கழிக்க முடியும் அப்படின்னா எல்லுலேருந்து சிலேருந்து மட்டும்தான் கழிக்க முடியும். அதாவது 50லேருந்தும் 100லேருந்து மட்டும்தான் நான் இதை கழிக்க முடியும். ஓகேவா? ஓகே தானே? இப்போ 1000ன்னு இருக்குது. 1000 அப்படிங்கிறதுலேருந்து நான் 10 கழிக்க முடியுமா அப்படின்னா கழிக்கக்கூடாது. ஓகே தானே? 1000லேருந்து 10 கழிக்கக்கூடாது. 1000லேருந்து 10 கழிக்கக்கூடாது. அப்போ 10 எதுலேருந்து கழிக்கலாம்? எல்லுலேருந்தும் சிலேருந்து மட்டும்தான் கழிக்கலாம். ஓகே தானே? ஸோ இப்போ 490ன்னு இருக்குது. அப்போ நான் 500லேருந்து 10 கழிச்சு எழுதலாமா அப்படின்னா எழுதக்கூடாது. 500லேருந்து 10 கழிச்சு எழுதக்கூடாது. ஏன்னா 10 எதுலேருந்து தான் கழிக்கணும்? எல்லுலேருந்து சிலேருந்தும். 50லேருந்து 100லேருந்து மட்டும் தான் கழிக்கணும். அதாவது 40க்கும் 90க்கு மட்டும்தான் அந்த 10 கழிக்கணும். அப்போ இது ரெண்டும் ஒரு ரூலு. ஸோ அப்போ இந்த ரூலையும் நான் அங்கே போய் எழுதி வச்சிடுறேன். என்ன அப்படின்னா 1 எதுலேருந்து கழிக்கணும் அப்படின்னா, அதாவது மைனஸ் எழுதிடுவோம், மைனஸ்ன்னு எழுதிடுவோம். -1 1க்கு மேலே வேணான்னு சொல்லியிருக்கேன். அப்போ -1 அப்படிங்கிறது எதுலேருந்து மட்டும்தான் கழிக்கணும்? 5லேருந்தும் 10லேருந்தும் மட்டும்தான். 1லின்னு போட்டேன். அடுத்து மைனஸ் எக்ஸ், அதாவது 10. அதை எதுலேருந்து கழிக்கணும்? எல்லுலேருந்தும் சிலேருந்து மட்டும்தான் கழிக்கணும். அதாவது 4, 9 வரணும் ஆன்சரு. இங்கே வந்து 40, 90 வரணும். ஸோ அதுக்காக மட்டும்தான் கழிக்கணும். வேறு எந்த நம்பர்ஸ்லேருந்தும் கழிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ரூல். ஸோ ஏன்னா நம்ம பின்னாடி நம்ம பார்க்குறப்ப நம்ம வாட்டுக்கு போட்டுறக்கூடாது. இப்போ 49 நான் சொன்ன மாதிரி 50 - 1ன்னு போட்டுருவோம். அது அப்படி போடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இங்கேயே நான் சொல்லிடுறேன். அப்போ இதெல்லாம் தான் ரூலு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம்? 3 தடவைக்கு மேலே ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்மால் நம்பர் அப்புறம் லார்ஜ் நம்பர் வந்தால் என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லார்ஜ் நம்பர் அப்புறம் ஸ்மால் நம்பர் வந்தால் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் எதெல்லாம் ரிப்பீட்டே ஆகக்கூடாது அப்படின்னா 5, 50, 500 ரிப்பீட்டே ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் 1 எதுலேருந்து மட்டும்தான் கழிக்கணும்? 5லேருந்து 10லேருந்து மட்டும்தான் கழிக்கணும். 10 எதுலேருந்து மட்டும்தான் கழிக்கணும்? 50லேருந்து 100லேருந்து மட்டும்தான் கழிக்கணும். ஸோ இதெல்லாம் காமனான ரூல்ஸ். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட இதையும் நம்ம போட்டுடலாம். அப்போ எப்படி கொஷின் கேட்குறாங்க? இது முடிக்க எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க? ஸோ ஒரு 3 பேசிக்கான கொஷின் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு ரோமன் ஃபிகர் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதை நம்பரில் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து ஒரு நம்பர், செகண்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுக்குரிய ரோமன் ஃபிகர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மூணாவது மிஸ்ஸிங் நம்பர்ஸ். அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நமக்கு மிஸ்ஸிங் நம்பரில் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு சின்ன நம்பரே எடுத்துக்கிறேன். 1, 2, 1 × 2 2, 2 × 2னா 4, 4 × 2 8, 8 × 2 16, 16 × 2 இப்போ 32. இப்படி நம்ம போடுறோம். டேஷிங்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் 32ன்னு வரப்போகுது. இதை அப்படியே ரோமன் ஃபிகரில் கொடுப்பாங்க. 1, 2, 4, 8. ஸோ இந்த மாதிரி ரோமன் ஃபிகரில் கொடுத்துட்டு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது ரோமன் ஃபிகரில் இந்த மாதிரியான கான்செப்ட். இந்த கொஷின் ஏற்கனவே வந்திருக்குன்னு அது என்ன கொஷினுங்க அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ மிஸ்ஸிங் நம்பர். ஸோ 3 விஷயம் இது மாதிரி வந்திருக்கு. அடுத்து வேறு என்ன கேட்கலாம்? பேசிக்காக இந்த 3 கேட்டிருக்காங்க ஏற்கனவே. வேறு என்ன கேட்கலாம்? ஒரு 4 விஷயம், ஒரு 4 ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன்: அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அதாவது 2 ரோமன் ஃபிகர் கொடுத்துட்டு அதில் ஆட் பண்ணி என்ன ரோமன் ஃபிகர் வரும்னு கேட்கலாம். கரெக்டாக? இப்போ 50 + 10 ஆட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லி கேட்கலாம். இதே இது இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணி கேட்கலாம். கரெக்டாக? சப்ராக்ஷன் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு கேட்கலாம். 2 ரோமன் ஃபிகர் கொடுத்துட்டு அதை மைனஸ் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வரும்னு கேட்கலாம். ரொம்ப இதெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாகவே சொல்கிறேன். இங்கே சீன்னு கொடுப்பாங்க, இங்கே எல்லுன்னு கொடுப்பாங்க. ஆன்சர் என்னென்னா எல்லுன்னு வரணும். கரெக்டாக? இப்போ சி அப்படின்னா 100, எல் அப்படின்னா 50. அப்போ 100 - 50 50. பட் எல்லாமே ரோமன் ஃபிகரில் இருக்கும். இதே இது மல்டிப்ளிகேஷனில் கேட்கலாம். கரெக்டாக? அப்போ 100 × 50 என்னன்னு வரும்? 100 × 50 5000ன்னு வருமா? 100 × 50 5000ன்னு வரும். ஸோ அதுக்கு ரோமன் ஃபிகர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? இல்லை டிவிஷனில் கேட்கலாம். அப்போ
டிவிஷனில் கேட்கலாம். அப்போ டிவைட் பண்ணி கேட்கலாம். அப்போ டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர் என்ன வரும். ஸோ இந்த மாதிரி 4 ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷனை வச்சு கேட்கலாம். கரெக்டு தானே? இப்போ இதே இது இன்னி கொஞ்சம் அட்வான்ஸாக போனாங்க அப்படின்னா போர்டு மாஸ் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி கூட கேட்கலாம். அதாவது இங்கே ஒரு ரோமன் ஃபிகர் இருக்கும், ப்ளஸ் இருக்கும், இன்னொரு ரோமன் ஃபிகர் இருக்கும், மைனஸ் இருக்கும், இன்னொரு ரோமன் ஃபிகர் இருக்கும், டிவிஷன் இருக்கும், இன்னொரு ரோமன் ஃபிகர் இருக்கும். இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்கலாம். இதெல்லாம் பேசிக்கான விஷயம். இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நான் ரோமன் ஃபிகரை எல்லாத்தையுமே நம்பராக மாற்றி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்பர்லேருந்து நான் போர்டு மாஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்பராக ஆன்சரை கண்டுபிடிச்சி அந்த நம்பரை திருப்பி ரோமன் ஃபிகராக மாற்றிடுவேன். அப்போ எனக்கு தெரிய வேண்டிய 2 விஷயம், ஒன்று நம்பர் 2 ரோமன் ஃபிகர், அதுதான் இந்த டைப்பு. 2வது ரோமன் ஃபிகர் டு நம்பர், ஒரு ரோமன் ஃபிகர்லேருந்து நம்பருக்கு நான் மாற்றணும், ஃபஸ்ட்டு டைப்பு. இந்த 2 விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் எப்பேற்பட்ட சம்மையும் நான் போட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ எதுக்கு அப்படிங்கிறது இந்த 2 விஷயம் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ இந்த 2 விஷயம் மட்டும் நம்ம கற்றுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பேசிக்காக 51 இருக்குது. எப்படி எழுதலாம்? 50 + 1 எழுதலாமா? 50 + 1 எழுதலாம். நம்ம ரூலுக்கு எங்கேயாவது இங்கே இது இடிக்குதா? 50 + 1 அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாதுன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ 50 + 1 எழுதலாமா? 50க்கு என்ன வேல்யூ? 50க்கு L, 1க்கு 1. அப்போ L இந்த 1, அதாவது ஐன்னு வரப்போகுது, LI அப்படிங்கிறது கரெக்டாக. ஸோ அப்போ 51க்கு இந்த ஆன்சர். இப்போ 14ன்னு ஒரு நம்பர் இருக்குது. 14 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? 15 - 1 எழுதலாமா? 15 - 1 எழுதக்கூடாது. 15 - 1ன்னு எழுதக்கூடாது. ஏன்? அப்போ -1 நான் எதுலேருந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த ரூல் அதுக்காக தான் நான் சொன்னேன். -1 எதுலேருந்து பண்ணணும்? 5லேருந்து 10லேருந்து மட்டும்தான் -1 பண்ணணும். 15 - 1 பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்போ அதை எப்படி எழுதணும்? 10 + 4ன்னு எழுதணும். அப்போ 10க்கு X, 4க்கு இப்படி எழுதணும். அப்போ இப்படி வருமா? இதை நான் நமக்குரிய ஆன்சர். ஓகேவா? ஸோ அதை எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நம்பர் இருக்குது, இப்படி ஒரு 6 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்குது. இதை நம்ம எப்படி எண்ணுவோம்? ஒன்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக், 10 லேக், இப்படி தானே நம்ம எண்ணுவோம். ஸோ பேசிக்காக இப்படி தானே எண்ணணும். அதே மாதிரி தான் நீங்கள் இங்கேயும் நீங்கள் பிரிக்கணும். இப்போ 105 இல்லை 115 அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்ஸ் 5, அப்புறம் டென்ஸ் 10, அதுக்கப்புறம் 100, 100, இதை 3ஐயும் கூட்டினா 115 வருதான்னு செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 100 + 10 110 + 5 105. ஸோ இப்போ இதை எப்படி எழுதணும்? 100க்குரிய வேல்யூ C, 10க்குரிய வேல்யூ X, 5க்கு V. அப்போ இதனுடைய ஆன்சர் CXV. இதுதான் ஆன்சர். ஓகே தானே? அப்போ எப்படி எழுதணும்னா இப்படி தான் நம்ம பிரிக்கணும். ஸோ ஆட் பண்ணி நீங்கள் அதாவது பேசிக்காக நம்ம இப்போ தான் முதல் கற்றுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு இப்படி எழுதிக்கோங்க அப்படிங்கிறது வந்து இதே இது. இப்போ 1115 அப்படின்னா இன்னொன்று என்ன வரும்? 1000 அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ 1115. அப்போ 1000 அப்படிங்கிறதுக்கு என்ன நான் போடுவேன்? முன்னாடி எம்மு போட்டுக்குவேன். கரெக்டு தானே? முன்னாடி எம்மு போட்டுக்குவேன். இது ஆன்சராக மாறும். ஸோ எப்படி பேசிக்காக பிரிக்கணும்? ஏன்னா நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். ஒரு 10 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா இதெல்லாம் இப்படி பிரித்து எழுதணும்னு அவசியம் இல்லை, கடகடன்னு எழுதிடலாம். பட் ஸ்டார்டிங் ட்ரபிளுக்காக நான் இப்படி சொல்கிறேன். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000 இப்படி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்தந்த ரோமன் நியூமரெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்து இன்னொன்று 32 இருக்குது. இதை எப்படி எழுதலாம்? 30 + 2ன்னு எழுதலாமா? அப்போ X 30க்கு நம்ம 30க்கு நம்பர் இருக்கா? இல்லை. 30க்கு எப்படி எழுதணும்? 10 + 10 + 10 தானே எழுதுவான். 30க்கு நம்பர் இல்லை, அதனால் 10 + 10 + 10. அப்போ 30க்கு பதிலாக XXXன்னு போட்டுட்டு 2க்கு பதிலாக 2. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ 49 இருக்குது. 49 எப்படி எழுதலாம்? 50 - 1 எழுதலாமா? எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். 1 50லேருந்துலாம் கழிக்கக்கூடாது. 1 எதுலேருந்து மட்டும்தான் கழிக்கணும்? 5லேருந்தும் 10லேருந்தும் மட்டும்தான் கழிக்கணும். அப்போ 49 எப்படி எழுதணும்? 40 + 9ன்னு எழுதணும். 40 + 9. 40க்கு எப்படி எழுதலாம்? XXXXன்னு எழுதலாமா? எழுதக்கூடாது. 40க்கு XXXXன்னு எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது? 40க்கு XXXXன்னு எழுதணும் அப்படின்னா நான் 3 தடவைக்கு மேலே ரிப்பீட்டேஷன் ஆகுதா? அப்போ நம்ம ரூல் இடிக்குதுல, ஃபஸ்ட்டு ரூலே அதை எழுதியிருக்கோம். 3 தடவைக்கு மேலே ரிப்பீட்டேஷன் ஆகக்கூடாது. அப்போ 40க்கு XXXXன்னு எழுதக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன எழுதணும்? நம்ம ஏற்கனவே இருக்குது 50 - 10ன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். 50 - 10 XL அப்படின்னு சொல்லி ஏற்கனவே 40க்கு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ 40 அப்படிங்கிறத XLன்னு எழுதிட்டு 9 எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதிக்கலாம். நம்ம 9 தான். ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே தானே?
இப்போ அடுத்து வேறு ஒரு நம்பர் 76ன்னு எடுத்துக்கிறேன். இதை எப்படி எழுதலாம்? 70 + 6. அதே நான் சொல்லியிருக்கேன்ல, ஒன்ஸு டென்ஸு. அப்போ 70 + 6ன்னு எழுதலாம். 70க்கு நம்பர் இருக்கா? 70க்கு நம்பர் இல்லை. அப்போ அதை எப்படி எழுதணும்? 50 + 20. 20க்கு நம்பர் இருக்கா? இல்லை. 10 + 10. அப்போ அதை நான் மொத்தமாக எப்படி எழுதுவேன்? 50 + 10 + 10 + 6. இப்படி தானே எழுதணும். இப்போ ஆக்சுவலாக 6க்குமே சொல்ல போனால் நம்பர் கிடையாது. 6 5 + 1ன்னு எழுதுவேன். ஸோ அப்போ நான் அப்படி எழுதி காமிக்கிறேன். 50க்கு பதிலாக என்ன போடுவோம்? 50க்கு பதிலாக எல்லுன்னு போடுவோம். 10, இந்த 10க்கு எக்ஸு, இங்கே ஒரு 10, அதுக்கு ஒரு எக்ஸு. 6 அப்படிங்கிறது நமக்கு தெரியும், வி போட்டு ஒரு 1 போடுவோம். இல்லை அப்படின்னா 5 + 1, அப்போ 5க்கு வி, 1க்கு இந்த 1. ஓகே, அந்த ஐ அவ்வளோதானே. அப்போ ஆன்சர் என்ன? எல் எக்ஸ் எக்ஸ் வி ஐ. இதுதான் நமக்குரிய ஆன்சர். கரெக்டு தானே? நான் எப்படி சொல்கிறேன், எப்படி பிரிக்கிறேன் அப்படிங்கிறது புரியுதில்ல. ஸோ இப்போ 6 அப்படின்னா டேரெக்டாக இப்படி போட்டுடலாம்ப்பா. ஸோ 70 அப்படிங்கிறத எல்எக்ஸ்எக்ஸ்ன்னு போட்டால் ஓகே, 50 + 10 + 10ன்னு. பட் நமக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 50க்கு நம்பர் இருக்குது, 70க்கு முன்னாடி எந்த நம்பருக்கு நமக்கு லெட்டர் இருக்குது அப்படின்னா 50க்கு லெட்டர் இருக்குது, 50க்கு எல்லுன்னு நமக்கு நல்லா தெரியும். இப்போ 50 + 10 + 10ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா 50 + 20ன்னு போட்டேன்னா 20க்கு எனக்கு லெட்டர் இருக்கா? இல்லை. அப்போ திருப்பி 10 + 10 நான் பிரிச்சுக்கிறேன். அவ்வளோதான். எனக்கு என்ன லெட்டர் தெரியுமோ அதை வச்சு நான் பிரிச்சுட்டு நான் வாட்டுக்கு போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ 104ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 104 நான் எப்படி போடுவோம்? 100 + 4. ஏன்னா டென்ஸ் இங்கே இல்லை, அதனால் 100 + 4 அப்படின்னு போடலாம். அப்போ 104 அப்படிங்கிறதுக்கு சீன்னு வரும், 4க்கு இதுன்னு வருமா? 1, அந்த ஐ வின்னு வரப்போகுது. 5 - 1 4. அப்போ அந்த 4 நமக்கு நல்லா தெரிஞ்ச நம்பர், சி 1 ஐ வி. அவ்வளோதான், 104. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில், எந்த நம்பர் வச்சு கேட்டிருக்காங்கன்னா 1789. இதை ரோமன் ஃபிகராக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் தான். இப்போ 1789 எப்படி பிரிக்கணும்னு சொல்லிடுறேன். அப்போ ஃபஸ்ட்டு 1000 + 100னா 700 + 80 + 9. கரெக்டா? இப்போ 1000க்கு எனக்கு நம்பர் தெரியுமா? 1000க்கு அந்த என்ன லெட்ரு அப்படிங்கிறது தெரியும். 1000க்கு எம்முன்னு வரப்போகுது. 500ன்னு இருக்குது. 500க்கு லெட்டர் இருக்கா? 500க்கு லெட்டர் கிடையாது. அப்போ அதை எப்படி பிரிக்கணும்? அதை எப்படி பிரிக்கணும்? அதாவது 700 அப்படிங்கிறதுக்கு லெட்டர் இருக்கா? 700 அப்படிங்கிறதுக்கு லெட்டர் இருக்கா? 500க்கு இருக்குது, சாரி. 700 அப்படிங்கிறதுக்கு லெட்டர் இருக்கா? 700 அப்படிங்கிறதுக்கு லெட்டர் இல்லை. அதை அப்போ எப்படி பிரிக்கணும்? 500 + 100 + 100 அப்படின்னு பிரிக்கணும். ஆக்சுவலாக 500 + 200ன்னு பிரிப்பேன். அந்த 200க்கு எனக்கு லெட்டர் இருக்கா? இல்லை. அப்போ அதை திருப்பி 100 + 100ன்னு பிரிச்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். இப்போ 500 + 100 + 100க்கு நான் அப்படியே இங்கே எழுதணும். 500க்கு நமக்கு என்னன்னு தெரியுமா? 500க்கு டின்னு தெரியும்ல. 500க்கு டி. அப்புறம் 100க்கு ஒரு சி, இன்னொரு 100க்கு ஒரு சி. அப்போ இது முடிக்க எழுதிட்டேன், இது முடிக்கும் எழுதிட்டேன். MDCCன்னு வந்துருச்சு. MDCC அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ 80ன்னு இருக்குது. இந்த 80 நான் எப்படி எழுதணும்? 80 எப்படி எழுதணும்? அப்போ 80 50 + 30ன்னு எழுதலாம். ஆனால் 30 கணக்கு இருக்கா? அப்போ 50 + 10 + 10 + 10 அப்படின்னு நான் போடுவேன். 3 10. அப்போ 50க்கான லெட்ரு எல்லு, 3 10க்கு 3 எக்ஸு. ஓகே தானே? 3 10க்கு 3 எக்ஸு. அதுக்கப்புறம் வேறு என்ன நம்பர் இருக்குது? 9ன்னு இருக்குது. 9க்கு நமக்கு தெரியும், ஐ போட்டு எக்ஸ் போடுவோம். அதாவது 9, அதாவது 10 - 1 9, 10 - ஐ அப்படின்னா IX இப்படி எழுத போகிறேன். அப்போ 9க்கு இதுதான். அப்போ 9க்கு எழுதிட்டேன். ஸோ நமக்குரிய ஆன்சர் இதுதான். MDCCL 3X, அதுக்கப்புறம் IX. ஸோ இதுதான் நமக்குரிய ஆன்சர். ஓகே தானே? புரியுதுல? சிம்பிளாக தானே சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? என்ன கேட்டிருக்காங்க அங்கே? அப்படி இது 2வது கொஷின். MDCLXVI இதற்குரிய நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்குரிய நம்பர் என்ன? ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். எம்முக்கான நம்பர் 1000, டிக்கான நம்பர் 500, டிக்கான நம்பர் 500, சிக்கு செஞ்சுரி 100ன்னு சொல்லியிருக்கோம், எல்லுக்கு 50, எக்ஸுக்கு 10, விக்கு 5, இந்த ஐனா அந்த 1ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இங்கே நான் ரூலை யூஸ் பண்ணணும். என்ன ரூலு? இங்கே எல்லாமே ஃபஸ்ட்டு பெரிய நம்பர், அப்புறம் சின்ன நம்பர், அதுக்கப்புறம் இந்த 500 காட்டி சின்ன நம்பர், அதுக்கப்புறம் 100 காட்டி 50 சிறுசு, 50 காட்டி 10 சிறுசு, 10 காட்டி 5 சிறுசு, 5 காட்டி 1 சிறுசு. ஓகே தானே? அப்போ நான் என்ன செஞ்சுக்குவேன்? அப்படியே ஆட் பண்ணணும். ரூலுக்கு போயிடலாமா? ரூலில் என்ன சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு பெரிய நம்பர், அப்புறம் சின்ன நம்பர் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதே இது வந்துருச்சா? ஃபஸ்ட்டு பெரிய நம்பர், அதுக்கப்புறம் சின்ன நம்பர், அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் வச்சுக்கணும். அப்போ இது ஃபஸ்ட்டு நம்பராக மாறும். இது ஃபஸ்ட்டு பெரிய நம்பர், அடுத்து சின்ன நம்பர், அப்புறம் இதை ரெண்டையும் வச்சுக்கணும். அப்போ இது ஃபஸ்ட்டு பெரிய நம்பர், அடுத்து சின்ன நம்பர், அப்புறம் இது ரெண்டையும் 50 காட்டியும் 10 சிறுசு, திருப்பி இது ரெண்டையும் 10 காட்டியும் 5 சிறுசு, அதுக்கப்புறம் இது ரெண்டையும் 5 காட்டி 1 சிறுசு. அப்போ என்ன செய்யணும்? ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஆட் பண்ணணும். 1000 + 500 + 100 + 50 + 10 + 5 + 1ன்னு வரப்போம். அப்போ 1500, 1600, 1650, 1660, 1666, 1666, 1
666 அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஓகே தானே? 1666. இப்போ இதே இது ஒரு ரொம்ப சின்ன விஷயமா ஒன்றே ஒன்று மட்டும் மாற்றுறேன். இங்கே VIன்னு இருக்கா, இதே இது IVன்னு இருக்குது, ஐவின்னு இருக்குது. அப்போ இங்கே 1ன்னு வரும், இங்கே 5ன்னு வரும். அப்போ இது முடிக்கும் நான் ஆட் பண்ணிக்குவேன், அப்போ +10 முடிக்க போட்டுக்குவேன். ஆனால் இந்த 1 5ன்னு இருக்கா, இங்கே ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் அப்புறம் பெரிய நம்பர் வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கழிக்கணும். அப்போ கழித்தேன் அப்படின்னா 4ன்னு வரும், +4ன்னு வரும். அதாவது -1 +5ன்னு போடுவேன். அதான அர்த்தம். இப்போ நான் இங்கே இது அப்படியே கூட பார்க்க வேணாம். இது வந்து எனக்கு எக்ஸு, இங்கே 4ங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். இப்போ 4 அப்படிங்கிறதுக்கு நான் சிம்பிளாக 4ன்னு +4ஓட ஆட் பண்ணி 10 +4ன்னு ஆட் பண்ணிக்குவேன். பட் 10 +4 எனக்கு இது தெரியும், அதனால் +4ன்னு போட்டேன். சப்போஸ் தெரியாத நம்பர் வருது அப்படின்னா நமக்கு டவுட் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 1ன்னு வருது, 5ன்னு வருது. அப்போ நமக்கு ரூல் என்ன சொல்லுதுன்னா ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் அதுக்கப்புறம் பெரிய நம்பர் வந்துச்சு அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி ரூல் சொல்லுதுல்ல. அப்போ அதை தான் நான் இங்கே பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு சிறுசு அப்புறம் பெருசு அப்படின்னா இதை சப்ராக்ட் பண்ணிக்கணும். அப்போ 10 -1 + 5ன்னு வரணும். அப்போ 10 - 1 + 5 அப்படின்னா இங்கே 4ன்னு ஆன்சர் மாறும். ஓகே தானே? அதாவது இங்கே ரெண்டையும் கூட்டுறப்ப இங்கே 4ன்னு வரணும். அப்போ இங்கே 1664 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வரும். ரொம்ப சிம்பிள் தானே? ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து மிஸ்ஸிங் நம்பரில் ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, அது என்ன கொஷின் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடவா? ஸோ என்ன கொஷின் அப்படின்னா 5x xx xl அடுத்த நம்பர் என்ன, அவ்வளோதான். இது அப்படியே நான் நம்பரை முதல்ல மாற்றணும். 5 10 20 XLனா 40, அதுக்கு அடுத்த நம்பர் என்ன, அவ்வளோதானே. ரொம்ப சிம்பிள். இன்ட்டு 2ஆல் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இன்ட்டு 2ஆல் பண்ணோம்னா இங்கே 80ன்னு ஆன்சர் வரப்போகுது. 80க்கு நம்ம நம்பர் இருக்கா, இல்லை. அப்போ 50 + 30, 30க்கு இருக்கா, இல்லை. அப்போ 30 எப்படி எழுதலாம், 10 + 10 + 10ன்னு எழுதலாம். அப்போ 50 + 10 + 10 + 10, 50க்கு L, 10 + 10 + 10க்கு 3 10க்கு 3x. அப்போ இதுதான் நமக்குரிய ஆன்சர், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்பராக மாற்றினேன். நம்பர்லேயே நான் மிஸ்ஸிங் நம்பர் கான்செப்டை யூஸ் பண்ணி என்ன நம்பர்னு கண்டுபிடிக்க போகிறேன். அதை திருப்பி ரோமன் நியூமரலாக மாற்றி நான் ஆன்சரை போய் டிக் பண்ணிட போகிறேன், அவ்வளோதான். எந்த ஆப்ஷனில் LXXX அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப சிம்பிள். ஸோ வேற ஒரு கொஷின் பார்க்கலாமா? இப்போ MCDன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன வரும், 1000 + 100 + 500 போடலாமா? கரெக்டாக தப்பா? MCD அப்படிங்கிறது 100 + 500 போடலாமா? போடக்கூடாது. எம்முக்கு 1000, சிக்கு 100, டிக்கு என்னன்னு வரும், டிக்கு 500. அப்போ ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் அதுக்கப்புறம் சின்ன நம்பர், ஓகே. ஆனால் இங்கே சின்ன நம்பர் அதுக்கப்புறம் பெரிய நம்பர் வருதுல்ல. அப்போ நான் இங்கே 100 + 100ன்னு போடலாமா? போடக்கூடாது. -100 அப்படின்னு தான் போடணும். திருப்பி நான் சொல்கிறேன். ஸோ எங்கே மைனஸ் பண்ணணும், எங்கே ப்ளஸ் பண்ணணும். நான் போன கொஷினில் இங்கனக்குள்ளே 6ன்னு இருந்ததை 4ன்னு மாற்றினேன். அது ஈஸியாக 4ன்னு சொல்லி போட்டுடலாம். பட் இங்கே ஏன்னா 4 நமக்கு நல்லா தெரிஞ்ச நம்பர். பட் இங்கே அப்படி கிடையாது. நம்ம வாட்டுக்கு +100 + 500ன்னு போட்டுட்டு போயிடுவோம். அப்போ அது தப்பு. அப்போ அங்கே என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே -100 போடணும். அப்போ ஆன்சர் 1400ன்னு சொல்லி வரும். சப்போஸ் நீங்கள் +100ன்னு போட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் 1600ன்னு சொல்லி வரும். அதுவும் ஆப்ஷனில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஓகே தானே? ஸோ ஓகே. அடுத்து ஆக்சுவலாக போதும். ப்ராக்டிஸ் பண்ணது போதும். அடுத்து இன்னொரு முக்கியமான கான்செப்ட் மட்டும் இருக்குது. அதையும் இந்த பேஜில் எழுதிடுறேன். இந்த பேஜில் நான் என்னென்னலாம் எழுதியிருக்கணும் இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அதாவது மனப்பாடம் பண்ண வேண்டியது, மெமரைஸ் பண்ண வேண்டியது. பட் மொட்டை மனப்பாடம் பண்ணலை. நமக்கு இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இதில் நான் என்ன எழுதியிருக்கேங்கிறது அந்த கான்செப்ட் எனக்கு 200% புரிஞ்சிருச்சு. அதனால் இதை பூரா நான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த பேஜை மட்டும் நான் எடுத்து பார்த்துட்டு போனேன் அப்படின்னா போதும். அதுக்காக தான் முதல்ல தனியாக கொண்டு வந்தாச்சு. இதை மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா சின்ன கான்செப்ட்டுக்கு உட்காந்து பக்கமாக திருப்ப முடியாது, டைம் இருக்காது. அதனால் இந்த பேஜை மட்டும் நான் பார்த்துட்டு போனால் போதும். இப்போ 1 5 10 50 100 500 1000ன்னு எழுதியிருக்கேன். இப்போ இந்த 1னா ஐன்னு போட்டிருக்கோமா, ஐக்கு மேலே ஒரு பார் போட்டாங்க அப்படின்னா 1000ன்னு சொல்லி அர்த்தம், அவ்வளோதான். அப்போ 1க்கு மேலே அந்த ஐக்கு மேலே ஒரு பார்னா 1000. பார் அப்படிங்கிறதுனுடைய மீனிங் இன்ட்டு 1000 பண்ணிக்கணும். இது முடியும் கேள்வி கேட்டதில்லை, பட் கேட்கலாம். அதனால் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதே
5க்கு மேலே இந்த விக்கு மேலே ஒரு பார் போட்டால் என்ன அர்த்தம் இன்ட்டு 1000. அப்போ 5 × 1000 5000. ஓகேவா? இப்போ எக்ஸுன்னு இருக்குது, எக்ஸுக்கு மேலே ஒரு பார் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் எக்ஸ் × 1000. அப்போ 10 × 1000 10000. அதே மாதிரி தான் எல்லா நம்பருக்கும் மேலே பார் போட்டாங்க அப்படின்னா 1000 அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ஸோ நான் ஏன் மேலே 1க்கு இப்படி போட வேணாம் அப்படின்னு சொன்னேன். 1 அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதாதீங்க, சும்மா ஐயனே போடுங்க அப்படின்னு சொல்லி ஏன் சொன்னேன் அப்படின்னா பார் போட்டால் 1000 அர்த்தம். கீழேயும் போட்டுட்டா பிரச்சனை இல்லை. பட் நம்ம என்ன செய்வோம், ஒரு சில நேரம் மேலே மட்டும் போட்டு சப்போஸ் 1000 என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதனால் ரோமன் நியூமரல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப 1 2 3 இப்படியே பழகுங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான். ஸோ ஏன்னா மேலே பார் போட்டால் இன்ட்டு 1000 அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். இன்ட்டு 1000 அப்படிங்கிறதுனுடைய தான் மீனிங். ஸோ அப்போ மேலே பார் போட்டாங்க அப்படின்னா இன்ட்டு 1000 ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பேஜில் இருக்கிற கான்செப்ட் தான் முக்கியமான ரூல். ஒரு 6 ரூலு, அந்த 6 ரூலையும் சொல்லியிருக்கோம். என்னென்ன நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா எல்சி நம்ம 1 5 10 ஏற்கனவே தெரியும். எல்சிடிஎம் ஞாபகம் வச்சுக்கணும். 50 100 500 1000 அதுக்கு தான் இப்படி எழுதுனேன் 1 5. அப்புறம் இன்ட்டு 10 × 10 போடணும். அப்புறம் திருப்பி இன்ட்டு 10 × 10 போடணும். அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு கரெக்டாக இதை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். அப்புறம் இது 1 5 10 தெரியும். அப்புறம் எல்சிடிஎம்னு வரிசையாக எழுதி வச்சுக்கலாம். சி ஃபார் சென்ச்சுரின்னு சொல்லியிருக்கேன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும் 1. அதுக்கப்புறம் 1 to 10 நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நம்பர்ஸ் தான். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். 1 to 10 ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6 ரூலு என்ன அப்படிங்கிறது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நம்பருக்கு நம்ம நம்பரை ரோமன் நியூமரலாக மாற்றினாலும் சரி, ஒரு ரோமன் ஃபிகரை நம்பராக மாற்றினாலும் சரி, இந்த 6 ரூலை அப்ளை பண்ணி தான் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணணும். 1 எங்கே மைனஸ் பண்ணணும், 10 எங்கே மைனஸ் பண்ணணும் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கவனமாக வச்சுக்கணும். ஏன்னா 50க்கு 49 - 1ன்னு போட்டக்கூடாது. அதெல்லாம் ஏன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 1 எதில் மைனஸ் பண்ணணும், 5க்கும் 10க்கும் தான் மைனஸ் பண்ணணும். இப்போ 49லேருந்து அப்போ 50லேருந்து மைனஸ் பண்ணலாமா, 49 வர்றதுக்காகலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா 1லேருந்து 5 10 மட்டும்தான் கழிக்கணும். ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதேமாரி VLD ரிப்பீட்டே ஆகக்கூடாது. ஏன்னா அதுக்குன்னு நமக்கு நம்பர் இருக்குது. V2 பதில் எக்ஸ்ன்னு நம்பர் இருக்குது. ஸோ அப்போ எதெல்லாம் ரிப்பீட்டே ஆகக்கூடாது, எந்த நம்பர் அப்போ எதெல்லாம் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னா VLD அப்படிங்கிற 3 நம்பர் ரிப்பீட்டே ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம், 3 தடவைக்கு மேலே வரவே கூடாது. ஏன் 4க்கு இப்படி எழுதுகிறோம், ஏன் இப்படி 4ன்னு இப்படி எழுதலை அப்படிங்கிறதுக்குலாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. ஸோ அதனால் 3 தடவைக்கு மேலே ஏன் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அப்புறம் பார் வந்தால் என்னன்னு சொல்லியிருக்கேன். பார் வந்தால் 1000 மல்டிப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்மால் நம்பர் அதுக்கப்புறம் லார்ஜ் நம்பர் வந்தால் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு லார்ஜ் நம்பர் அதுக்கப்புறம் ஸ்மால் நம்பர் வந்தால் என்ன செய்யணும். ஸோ இதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த பேஜை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேஜை நம்ம நல்லா படிச்சுக்கிட்டாலே நமக்கு இந்த கான்செப்டில் எந்த ஆன்சர்னாலும் நம்மளால் போட்டுற முடியும். ஸோ தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.